அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ கிராமத்து இயற்கை அழகியலோடு சேர்ந்த ஒரு சின்ன குட்டி மினி விளாக் தாங்க பார்க்க போகிறோம். காலையில் நம்ம எழணுன்னா அலாரம் வைக்கணும். ஆனால் இங்கெல்லாம் வந்துங்க கிராமத்தில் சேவல் கூவி நம்ம எழுந்திக்கலாம். ஆனால் அதை விட நாங்கள் இருக்கிற இந்த இடத்துல நூற்றுக்கணக்கான கிளிகள் இருக்காங்க, மயில் நிறையா இருக்குது, மைனா, இன்னும் இப்படி நிறைய பறவைகளுடைய ஒலி இருக்குது பார்த்திங்களா. அது சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே வந்து அவங்க உணவு தேடி சுறுசுறுப்பாக கிளம்பிடுவாங்க. அவங்க கிளம்பும் போதேவும் அவங்களோட இசையால் நம்மளையும் ரெடியாகுங்க, நீங்களே எழுந்திரிச்சு உங்கள் வேலையெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டுட்டு தான் அவங்க உணவு தேடி வெளில போவாங்க. நம்மளுடைய செவலைக்கோழி இப்போ பார்த்திங்கல்ல, அவங்க பார்த்திங்கன்னா எல்லா கோழியும் 6 மணிக்கு தான் வெளில போவாங்கன்னா, இவங்க 4:30லேருந்து 5 மணிலேருந்து எழுந்திரிச்சு உட்காந்து சண்டை போட்டு உணவு வாங்கி நான் லைட்டு வறண்டாவோடைய லைட்டை போட்டுங்க அவங்களுக்கு தீனி போட்டு உட்கார வைக்கணும். அப்புறம் பிள்ளைங்களெல்லாம் அவங்க சிறகுக்குள்ளே வச்சு அப்படியே உட்காந்துக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் விடிஞ்சதுக்கப்புறம் தான் வெளியில் கூப்பிட்டு போவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தது அந்த செவலை தான். இது என்னுடைய செல்லக்குட்டி குக்கி. ஏற்கனவே என்கிட்ட வந்து என்னுடைய தம்பியோடைய பெட்டு மகன் தான் நாங்கள் சொல்லுவோம். அது வந்து குக்கி இருக்கார். அவருடைய ஞாபகமாக அவர் கொஞ்ச நாள் என் கூட இருந்தார். அவர் ஞாபகமாக இவருக்கு வந்துட்டு நாங்கள் குக்கின்னு பேர் வச்சுருக்கோம். கிராமத்து சூழலில் கிராமத்தில் வாழும் பொழுதுங்க நம்மளுக்கு இந்த தற்சார்பு வாழ்வு வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவே கிடச்சிரும். நம்மக்கிட்ட வந்துட்டு நம்ம வீட்டை சுற்றியும் நிறைய கீரைகள் கிடைக்கும். நம்ம பக்கத்தில் தோட்டம் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களே கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போடுவாங்க. அவங்க வந்துட்டு அறுவடை செய்யும் பொழுது நம்மளே டைரெக்டாக போய் அவங்கக்கிட்ட அவங்க தோட்டத்திலே போய் நம்ம வாங்கிக்கலாம். சும்மா ஒரு 10 ரூபா கொடுத்தாலும் என்ன ரேட்டு கேட்டாலும் கொடுப்பாங்க. சும்மா கொஞ்சமாக ஒரு 10 ரூபாய்க்கு கொஞ்சமாக கொடுங்க அப்படின்னு கேட்டால் கூட நல்ல நிறைய கொடுப்பாங்க. அதனால் இங்கே வந்து இந்த தற்சார்பு வாழ்க்கை, அதை விட ரொம்ப விலை குறைவாக, அதே நேரத்தில் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் இங்கே நிறையா கிடைக்குங்க. இப்போ நம்மலாம் வந்து நம்ம வீட்டில் வந்து தோட்டம் வச்சுருக்கோம், மாடி தோட்டம் வச்சுருக்கோம், தரை தோட்டமும் வச்சுருக்கோம். தரை தோட்டத்தில் வந்து நம்ம அழகு இன்டோர் பிளான்ட்டு, அவுட்டோர் பிளான்ட்டு வச்சிட்ருக்கோங்க. இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம இன்டோர் பிளான்ட்ஸு, அவுட்டோர் பிளான்ட்ஸு சேல் பண்ணுறதை பற்றி நான் வீடியோ தனியாக போடுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க நம்மளுடைய இந்த தோட்டத்துங்களுக்கு இடையில தான் நம்ம வீடு இருக்குது. இதுவும் எனக்கு ரொம்ப பெட்டு, ரொம்ப செல்லங்க. இவங்க பேர் கருவாச்சி. அவங்க முட்டை இட்டுக்கிட்டுருக்காங்க. நம்ம பேசுகிறதுக்கெல்லாம் பதில் பேசிகிட்டே இருக்கும். இதுவும் அப்படி தாங்க. கையில் தீனி கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடும், வேறு யார் கொடுத்தாலும் சாப்பிடாது. எவ்வளோ நேரம் ஆனாலும் கத்திக்கிட்டே நிற்கும். அந்த வீடியோ இருக்குது, நான் அடுத்து உங்களுக்கு போடுறேன். நான் கையில் வச்சுட்டு வா வந்து சாப்பிடுன்னு சொன்னால் தான் வந்து சாப்பிடும். அது என்னோடய செல்லங்க. இது அவங்களுடைய ஃபஸ்ட்டு இது அவங்களுடைய குஞ்சுகள் தான். இதுக்கப்புறம் தான் அவங்க முட்டையிட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நம்மளுடைய மாடித்தோட்டம். மாடித்தோட்டத்தில் காய்கறிகள் நிறையா வச்சுருக்கேங்க. பூச்செடிகள், நம்ம பூஜைக்கு தேவையான பூச்செடிகள் இங்கேயே கிடச்சிரும். அதே மாதிரி வாரத்தில் ஒரு 3லேருந்து 4 நாள் நமக்கு மாடி தோட்டத்திலேயும் காய்கள் கிடச்சிரும். தக்காளி, பச்சை மிளகாய், கத்திரிக்காய், வெண்டைக்காய் இந்த மாதிரி நமக்கு கிடச்சிரும். அப்புறம் நம்மளுடைய பொழுதுபோக்கும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக மனசும் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளோட மாடித்தோட்டம் நம்மக்கிட்ட இருக்கும் பொழுது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படி காலையில் எழுந்துட்டால் கோழிகளுக்கு தீனி வைக்கிறது, அதுக்கப்புறம் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு அப்படியே மாடிக்கு வருவாங்க. மாடிக்கு வந்துட்டு செடிகளுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு அப்புறம் நம்ம செடிகள் இந்த மாடியிலேயும் இந்த பக்கம் பாருங்கள் கோழிகள் வந்து கூண்டு வச்சுருக்கோம். அந்த கோழிகள் கூண்டில் மாடியில் வந்துட்டு ஒரு கொட்டகை மாதிரி போட்டிருக்கோம். அங்கே நம்மகிட்ட ஒரு 20-25 குஞ்சுகள் இருக்காங்க. அவங்களுக்கு தீனியெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மாடியிலேருந்து இந்த சண்டை சேவல் வந்துட்டு ஒன்று நம்மகிட்ட இருக்காங்க. அவங்கள எடுத்துகிட்டு கீழே வந்துடுவோம். கீழே விட்டுட்டு ஒரு 2 மணி நேரம், ஒரு 6 மணிக்கு, ஒரு 7 மணிக்கு அந்த மாதிரி வெளியில் விட்டோன்னா ஒரு 10 மணி வரைக்கும் அப்படியே வெளியில் இருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கணும்ல, நம்ம மாடியிலே வச்சுருந்தோன்னா கிடைக்காது. அதனால் அவனை விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே வந்து என் கூட வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நான் மாடியில் போய் விட்டுருவேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகா,
அதே மாதிரி நம்ம தோட்டத்தில் நிறைய முருங்கைக்காய் இருக்குங்க. நம்மளுடைய ஒரே ஒரு மரம் தான் நம்ம வீட்டில் வச்சுருக்கேன். அதில் நிறையா முருங்கைக்காய் இருக்குது. இவங்களெல்லாம் போட்டு சாம்பாரோ புளிக்குழம்போ ஏதோ ஒரு குழம்பு செம்மையாக ஆரோக்கியமாக நஞ்சில்லாத உணவை நம்ம எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.